ஆனந்தம். இன்னைக்கு என்னுடைய மலர் நினைவுகளை பற்றி நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ரொம்ப இனிமையான நினைவுகள். ஒரு முறை கணேச உற்சவம் நடந்து கொண்டிருந்தது. 10 நாள் பிரம்மோற்சவம். தினமும் அவருக்கு விதவிதமாக அலங்காரம் பண்ணிட்டு இருந்தோம். அன்று எனக்கு வித்தியாசமாக செய்யணும்னு தோணுச்சு. சரி, நான் அன்னமந்திர் போனேன். அன்னமந்தியில் ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து வந்து அந்த ஸ்வீட்டெல்லாம் வச்சு ஒரு க்ரௌன் மாதிரி பண்ணி பிள்ளையாருக்கு வச்சேன். சாமிஜி வந்தார். சத்சங்கத்தில் சொன்னார், இன்னைக்கு பட்சணத்தில் அலங்காரம் பண்ணியிருக்காங்க, பட்சண பிள்ளையார் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் மூர்த்திக்கு வந்து டெய்லி விதவிதமாக அலங்காரம் பண்ணுவேன். அதாவது ருத்ராட்சம், மலர்கள், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி வித்தியாசமாக அலங்காரம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு இன்னும் வித்தியாசமாக பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் பண்ணணும்னு தோணுச்சோடைய எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியா கிடைக்கல. நேராக ஆலமரம் போனேன். ஆலமரத்தில் போய் ஆலமர பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காந்தேன். என் கண்ணு முன்னாடி ஒரு ஆலமரத்து இலை விழுந்துச்சு. அதை எடுத்து கையில் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு ஒரு கிளிக்கு தோணுச்சு. ஆலமரத்து இலையும் ருத்ராட்சம் வச்சு பண்ணேன் என்ன அப்படின்னு. அதே மாதிரி ஆலமரத்து இலையும் ருத்ராட்சம் வச்சு பண்ணேன். அதோட மகத்துவம் என்னன்னு தெரியாம பண்ணியிருக்கிறேன். பகவான் சத்சங்கத்தில் சொன்னார், ஆலமரத்து இலை சிவனோட உடம்பு, ருத்ராட்சம் அவரோட கண் அப்படின்னு. அப்பா தான் எனக்கு புரிஞ்சுது. உடனே ஆலமர பகவானுக்கு போய் நன்றி சொன்னேன். எனக்கு அந்த ஃபீலிங் கனெக்ஷன் கொடுத்து, நான் கேட்டதுக்காக அந்த ஐடியாவையும் கொடுத்து எனக்கு புரிய வச்சமைக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் பகவானே அப்படின்னு. எனக்கு இந்த அலங்காரம் எல்லாம், விக்கிரகத்துக்கு அலங்காரமெல்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் சாமிஜி தான் எனக்கு இன்ச்சு பை இன்ச்சா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்த கூட நேரடியா தெளிவா எனக்கு புரிய மாதிரி சொல்லி கொடுத்து அதோட மகத்துவத்தையும் எனக்கு புரிய வச்சார். சாமிஜிக்கு நான் எப்பொழுதும் நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி சாமிஜி. நீங்களும் பகவானின் ஆசீர்வாதத்தை பெறணும், உங்களுக்கு அவருடைய அருள் பார்வை கிடைக்கணும். பரமசிவசேனா பகவான் நடத்தும் அந்த ப்ரோக்ராம்ல வந்து கலந்துக்குங்க. நீங்களும் பார்ப்பீங்க. கண்டிப்பா வந்து கலந்துக்குங்க. உங்க குழந்தைகளை கூட்டிட்டு குடும்பத்தோட வந்து கலந்துக்குங்க. பகவானோட ஆசீர்வாதம் எப்போதும் எல்லோருக்கும் உண்டு. 1 மாசம் இலவச ப்ரோக்ராம் திருவண்ணாமலையில் நடந்துட்டு இருக்குது. நீங்க வந்து நல்லா கலந்துக்குங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றியை காண்பீங்க. நன்றி. நித்யானந்தன்.